ஹலோ வணக்கம் வந்தனம். நான் உங்கள் பட்டர்ஃப்ளை ரைடர் விஜய் பேசுகிறேன். எல்லாம் ரெடி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாம் எங்கே இப்போ கிளம்பிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா தேனி டு மூணாறு தாங்க கிளம்பிட்டோம். எப்பயுமே தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் கிளம்பிடுவோம். இந்த டைம் கொஞ்சம் லேட்டானாலும் கிளம்பியாச்சுங்க. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தம்பி ஒருத்தர் வராப்பில், நம்ம ரொம்ப க்ளோஸு, அவரும் வராப்பில். போய் வீட்டில் அந்த டைம் ஃபோன் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. நல்லா தூங்கிட்டு இருப்போம்ல, அதனால் போய் எழுப்பி அவரையும் கூட்டிகிட்டு போய் விநாயகர் கோயில் ஒரு பூஜை ஒன்று போட்டு அங்கே வந்து நம்ம கிளம்பிடுவோங்க. நம்ம பிளான் வந்து பார்த்திங்கன்னா மூணாறில் போய் மதியம் ரூம் எடுக்கிற பிளானு. ரூம் எடுத்துகிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளம்ப போகிறோம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. போய் நேராக பையனோட வீட்டுக்கு தான் போகிறோம். பையனை பிக்கப் பண்ணிட்டு அங்கே கிளம்பிடலாங்க. இன்னும் நல்லா எடுப்போனாங்கிறாங்க. சிவா நம்ம போய் பையனை நேராக வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே வந்து டக்குன்னு கிளம்பும். டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. 3 மணிக்கு பிளான் பண்ணோம், அதான் 3:30 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நைட்டு சரியான மழைங்க எங்கள் ஊர் சைடு, அவ்வளோதான் இல்லை. பையனை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு, பேக் எடுத்துகிட்டு போகிறோம்ல. ஆமாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டு இருக்கோம். டோல்கேட்டு அப்படியே நேராக கோயம்புத்தூர் வரேன். நேராக கோயம்புத்தூர் வழியாக போய் அப்படியே நம்ம கேரளா ஜாயின் ஆகிடுவோங்க. ஆனால் மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனிக்கு தான் போட்டிருக்கோம். மறுபடியும் மாற்றி மேப் போட்டுக்கலாங்க. வரும்போது தேனி வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், டீ குடிச்சு கிளம்புறதுல கண்டினியூ பண்ணுறேங்க. கிளம்பியாச்சுங்க டீ கடையில். இன்னெல்லாம் பைக்கு கீரில் இருக்கும்போது லிவேஸை தள்ள முடியாது, இப்போல்லாம் சாதாரணமாக வந்துடுது. பரவாயில்ல, சரி சுற்றுதுல. பணம் செலவு பண்ணுறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா இருக்கும். கொஞ்சம் நெஞ்சமா மொத்த சம்பளமும் இங்கே வருஷம் போகுது அப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் பாதி போகுது. இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக நமக்கு முக்கியம் தானே. அது இல்லாத எப்படி எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், சந்தோஷமாக இருக்கணும். கொண்டு போகிறதெல்லாம் கிடையாது. ஆமாம், எதையுமே கொண்டு போக மாட்டோமே, போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் ட்ராவல் பண்ணிடணும். எங்கேயாவது ஒரு ஊருக்கு சந்தோஷமாக ஒரு சூப்பராக ட்ராவல் கிளம்பிடணும். இல்லையா ஹோட்டலுக்கு போய் திருப்தியாக சாப்பிட்ணும், ஏதோ நல்ல துணிமணி எடுத்து போட்டுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்போ சேர்த்து வைக்கிற தப்பு கிடையாது, பிடிச்சிருந்தா பண்ணிடணும். அதே தான். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டம் செக் போஸ்ட்டை தாண்டி போயிட்டுருக்கேங்க. அடுத்து நேராக கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே கேரளா கிளம்பிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் விடியும் போது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்கும். அப்போ நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்ம பவானிக்கு வந்தாச்சு. ஒரே மழை தண்ணி மாதிரி போயிட்டுருக்கு, தெரியுமா?
சூரியன் வரும், கிளைமேட் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் மழை மோடத்துக்கு வந்து சூரியனே வரல. சூரியன் அதெல்லாம் சூரியனே வரல. சுற்றி பாரு, சுற்றி எல்லாமே அந்த பனிமூட்டம் தான் இருக்கு. தவிர சூரியன் வந்த மாட்டை காணும். வந்து விஜயமாலை தாண்டி போயிட்டு இருக்குங்க. அடுத்து அவினாசி இன்னும் அதுக்கே 40 கிலோமீட்டர் போகுதுங்க. டைம் என்ன, நம்ம அந்த செக் போஸ்ட் ஆகும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3/4 மணி நேரம் ஆயிருக்குங்க. 3/4 மணி நேரத்தில் அடுத்த செக் விஜயமாலை செக் போஸ்ட்டுக்கே வந்துட்டோம். நம்ம வெயிட் பண்ணுங்க, அவினாசி தாண்டிடுவோம். எல்லாம் ரைட் தான் போவாங்களாட்ட தெரியுது. ஆமாங்க, பசங்களாம் ரைட் தான் போவாங்களாட்டு. டீ குடிக்கிறியா சொல்லுவா? ஆ ஓகே. புரியல. இங்கேயா என்ன வந்துட்டு மகா ஐயோ, நான் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டேன். அந்த துண்டு பத்திரம்னு. நீங்கள் துண்டு எடுத்துட்டு இல்லையா? துண்டுலாம் எடுத்துரும் இல்லையா? ஓட்டு கொல்லுங்க. இப்படி ஆகி போச்சு. எல்லாமே பைக்கர்ஸ் தாங்க நின்று. நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். பண்ணணும்ல. என்ன ஒரு பாருங்க, சவுண்டு அலப்பற போடுறாங்க. இன்னும் 3 நேரம் கழிச்சு ரேட்டு போடுது. ஓகேங்க, ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இருந்து கிளம்பும். இன்னும் நமக்கு 163 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த கடையில் தாங்க டீ குடிக்க போகிறோம். ஒரு பைக் செல்வா செல்வா, அது என்ன பைக்கு? ரெட் கலரில் நிற்கிது. அதான் எனக்கும் தெரியல. ஒரு வேளை கரண்ட் வண்டியாக இருக்குமோ பைக்காக இருக்குமோ? இல்லைங்க, பார்த்தா அது அப்படி தான் தெரியுது. இந்த மாதிரி பைக் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, வெயிட் பண்ணுங்க, டீ குடிச்சிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேங்க. என்ன பண்ணுறா? வீட்டு எடுத்து கையில் வச்சுக்கா, போட்டு விட்டு. போலீஸ்கார் வண்டியில் பார்த்தாலும் பின்னாடி தட்டிக்கிட்டே வருவான். அந்த மேட்ரு அப்போ நம்ம ஒரு விளாக் எடுக்கலாம். நீங்கள் பார்த்துக்கா, போலீஸ்கார் மேலே தடுத்துப்பான். செக் போஸ்ட் இப்போமா. ஓகே, நிறையா பைக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை கிராஸ் பண்ணி போனாங்க. நம்ம டீ குடிச்சிட்டு இருந்தோம். சரி, இப்போ நாமளும் கிளம்பிட்டோங்க. இதை